புதுக்கோட்டை ஆலங்குளம் அரசு ஊழியர்கள் குடியிருப்பின் அவல நிலை குறித்து செய்தி வெளியிட்ட தந்தி டிவிக்கு குடியிருப்பு வாசிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். சட்டப்பேரவையில் வீட்டு வசதி துறைக்கான மானிய கோரிக்கையில் பழுதடைந்துள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளை பராமரிக்க 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பிற்கு புதுக்கோட்டை ஆலங்குளம் அரசு ஊழியர்கள் குடியிருப்பு வாசிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ஆலங்குளம் அரசு ஊழியர்கள் குடியிருப்பின் அவல செய்தி குறித்து செய்தி வெளியிட்ட தந்தி டிவிக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். மானிய கோரிக்கையில் 20 கோடி ரூபா நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதை புதுக்கோட்டையில், குறிப்பாக புதுக்கோட்டையில் ஆலங்குளம் ஹவுஸ் யூனிட்டில் நிறைய வீடுகள் பழுதடைந்து உள்ளது. இந்த நிதியில் நம்ம புதுக்கோட்டை ஆலங்குளம் ஹவுஸ் யூனிட்டில் உள்ள பழுதடைந்த வீடுகளை மராமத்து பணி செய்து இந்த சாக்கடைகள்லாம் கழிவு நீரெல்லாம் அகற்றம் பண்ணணும். இந்த நிதியை வச்சு முறையாக செய்யணும்னு கேட்டுக்கிறோம். நிறைய வீடுகள் பழுதடைந்து உள்ளது. இந்த ஆலங்குளம் ஹவுஸ் யூனிட்டின் அவல நிலையை நேற்றைய தினம் தந்தி டிவி மூலம் ஒளிபரப்பு செய்தமைக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வீட்டு வசதி வாரிய மானிய கோரிக்கையில் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதில் இந்த புதுக்கோட்டை ஆலங்குளம் ஹவுசிங் யூனிட் இருக்கிற வீட்டில் நிறைய வீடுகள் நிறைய பழுதடைஞ்சிருக்கு. அந்த வீட்டில் தான் நாங்கள் குடியிருக்கிறோம். அப்போ அந்த நிதியிலேருந்து எங்களோட டேமேஜான வீட்டெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறதா கேட்டுக்கிறேன். நான் இந்த அவலத்தெல்லாம் நேற்று தந்தி டிவியில் ஒளிபரப்பு செஞ்சாங்க. அதுக்கு ரொம்ப தந்தி டிவிக்கு ரொம்ப நன்றி.